அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர். 25 ஜூலை 2002 25 ஜூலை 2007 வரலும் 5 ஆண்டுகள் பணியாற்றியிருப்பார். சரிங்களா. தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர் இவர். ஏவுகணை ஏவு உறுதி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாம் காட்டிய ஈடுபாட்டினால் இவர் இந்திய ஏவுகணையின் நாயகன் என போற்றப்படுகிறார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் விண்வெளி பொறியியலாளராக பணியாற்றினார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். டிஎன்பிசியில் என்னன்னு கேட்பாங்கன்னா, பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னு தான் கேட்பாங்க. 1997 அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன் விருது 1981 பத்ம விபூஷன் விருது 1990 கலாம் பெற்றிருக்காரு. ஊவர் பதக்கம் அப்படிங்கிற ஒரு விருது 2009 அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா. இவர் எழுதிய 2 நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்னி மற்றும் இந்தியா 2020 அப்படிங்கிற 2 நூல்களை இவர் எழுதியிருக்காரு. இவர் தம் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.